வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதுதான் மருந்து உற்பத்தி துறையில மாற்றம் கட்டுப்பாட்டு ப்ராசஸ்ல இடர் மதிப்பீடு, அதாவது ரிஸ்க் அசஸ்மெண்டோட பங்கு என்ன, அது ஏன் அவ்வளோ முக்கியம், அதை எப்படி சரியா பண்றது, வாங்க இத பத்தி விரிவாக அலசுவோம். முதல்ல ஒரு கேள்வி யோசிச்சு பாருங்களேன். ஒரு மருந்து கம்பெனில செய்யற எல்லா மாற்றமும் ஒரே மாதிரி ஆபத்தானதா இருக்குமா? ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு பெரிய சேஞ்ச், ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான ரிஸ்க் தான் இருக்குமா? இந்த கேள்விக்கு பதில் தேடுறது தான் நம்மளோட முதல் படி. பாருங்க, ஃபார்மா உலகத்தை பொறுத்தவரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சின்னதா தெரியிற ஒரு மாற்றம் கூட நாம கொஞ்சமும் எதிர்பார்க்காத வகையில தயாரிப்போட தரத்திலையும் அதை நம்பி இருக்கிற நோயாளியோட பாதுகாப்புலயும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட முடியும். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இங்க தான் நம்ம ஹீரோ உள்ள வர்றாரு. அதுதான் ரிஸ்க் அசஸ்மெண்ட், அதாவது இடர் மதிப்பீடு. இது இல்லாம ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா இது ஒரு கட்டாயமான கருவி. ஏன் இது இவ்வளோ முக்கியம்னு நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். சரி, இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்னா என்ன? ஏதோ பெரிய டெக்னிக்கல் வார்த்தை மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். இதுக்கு நாம மூணே கேள்விகளுக்கு பதில் சொன்னா போதும். என்ன அந்த கேள்விகள்? வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, நாம பண்ண போற இந்த மாற்றத்தால என்னவெல்லாம் தப்பா போக வாய்ப்பிருக்கு? என்னென்ன பிரச்சனைகள் வரலாம்? நாம முதல்ல கெட்டதை தான் யோசிக்கணும். அதுதான் முதல் படி. ரெண்டாவது கேள்வி, சரி ஏதோ ஒன்னு தப்பா போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அதனால வர்ற பாதிப்பு எந்த அளவுக்கு மோசமா இருக்கும், அதோட தாக்கம், அதோட சீரியஸ்னஸ் என்ன, இதையும் நாம யோசிச்சு வைக்கணும். கடைசியா மூணாவது கேள்வி, சரி நாம பயப்படுற இந்த விஷயம் நிஜமாவே நடக்கிறதுக்கு சான்ஸ் எவ்வளோ இருக்கு? இதோட ப்ராபபிலிட்டி, அதாவது நிகழ்தகவு என்ன? இதையும் கணிக்கணும். ஸோ இப்போ பார்த்த இந்த 3 கேள்விகள் தான் ரிஸ்க் அசஸ்மெண்ட்டோட 3 தூண்கள். 1, என்ன தப்பு நடக்கும்? 2, நடந்தா எவ்வளோ மோசமா இருக்கும்? 3, நடக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கு? அவ்வளவுதான். இந்த 3 கேள்விகளுக்கும் கிடைக்கிற பதில வச்சுதான் ரொம்ப மாற்றம் கம்மி ரிஸ்கா, மீடியம் ரிஸ்கா, இல்ல ரொம்ப அதிக ரிஸ்கான்னு நம்ம முடிவு பண்ணுவோம். இந்த கேட்டகரியை வச்சுதான் நாம அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கணும்னு பிளான் பண்ண முடியும். ஓகே, ரிஸ்க் அசஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னு இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அடுத்தது இதை எப்படி பண்றது? அதுக்கு ஒரு பிராக்டிக்கலான செக்லிஸ்ட் இருக்கு, அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. பாருங்க, ஒரு மாற்றத்தை அசஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்களை நாம கவனிக்கணும். உதாரணத்துக்கு, இந்த மாற்றம் மருந்தோட தரத்தை பாதிக்குமா? ஏற்கனவே வேலிடேட் பண்ணோன ஒரு ப்ராசஸ்ல ஏதாவது குழப்பம் வருமா? மிஷனோட குவாலிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் மாறுமா? இல்ல இது பத்தி நம்ம ஊழியர்களுக்கு புதுசா ட்ரைனிங் கொடுக்கணுமா? இந்த மாதிரி பல கோணங்கள்ல நாம யோசிக்கணும். சரி, தியரி எல்லாம் போதும், வாங்க ஒரு நிஜமான உதாரணத்தை பார்ப்போம். ஒரு மருந்து கம்பெனி அவங்க மெஷின்களை கழுவ பயன்படுத்துற ஒரு கிளீனிங் ஏஜென்ட்டை மாத்த போறாங்கன்னு வச்சுக்குவோம். இதை கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தானே. ஜஸ்ட் ஒரு கிளீனிங் கெமிக்கலை மாத்துறதுல என்ன பெரிய ரிஸ்க் வந்துட போகுது? இது ஒரு லோ ரிஸ்க் சேஞ்ச் தானே. அப்படிதானே தோணுது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஒருவேளை அந்த புது கிளீனிங் ஏஜென்ட் பழையதை விட சரியா கழுவப்படாம மிஷின்லயா கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருந்தா என்னாகும்? அதை நாம ரெசிடியூ வேலிடேஷன் சொல்லுவோம். அது ஃபெயில் ஆனா அந்த எச்சம் அடுத்த பேட்ச் மருந்துல கலந்துராதா? யோசிச்சு பாருங்க. பாத்தீங்களா, இப்போ ரொம்ப சின்னதுன்னு நாம நினைச்ச ஒரு மாற்றம் திடீர்னு ஒரு பெரிய ரிஸ்கா மாறிடுச்சு. இதுதான் ரிஸ்க் அசஸ்மெண்டோட பவர். இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகளை வெளிச்சம் போட்டு காட்டுறது தான் இதோட வேலை. ஓகே, ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அதை பண்றது மட்டும் முக்கியம் இல்ல, அதை எப்ப பண்றோங்கிறதா மிக மிக முக்கியம். டைமிங் இஸ் எவ்ரிதிங். ரெகுலேட்டரி ஆஃபீஸர்ஸ், அதாவது அரசாங்க அதிகாரிகள் உங்க கம்பெனிக்கு ஆடிட்டுக்கு வரும்போது அவங்க கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா? ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணீங்களான்னு மட்டும் கேட்க மாட்டாங்க. நீங்க அந்த மாற்றத்தை செய்யறதுக்கு முன்னாடியே அசஸ்மெண்ட் பண்ணீங்களா, இல்ல செஞ்சதுக்கு அப்புறமா பண்ணீங்களான்னு கேட்பாங்க. ஏன் அந்த கேள்வி இவ்வளவு முக்கியம்? விஷயம் ரொம்ப சிம்பிள். மாற்றத்தை செய்யறதுக்கு முன்னாடியே நீங்க ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணா அதை நீங்க ரொம்ப உஷாரா இருக்கீங்கன்னு அர்த்தம். அது ஒரு ஸ்ட்ராங்கான கண்ட்ரோல். ஆனா எல்லாத்தையும் மாத்திட்டு பிரச்சனை வந்தப்புறம் போய் அசஸ்மெண்ட் பண்ணா அது டேமேஜ் கண்ட்ரோல் மாதிரி. அதை அவங்க ஒரு வீக்கான கண்ட்ரோலா தான் பார்ப்பாங்க. சரி, நாம இப்போ இந்த பகுப்பாய்வோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இந்த முழு ப்ராசஸோட உண்மையான நோக்கம் என்ன, இதோட அடித்தளம் என்ன, வாங்க பார்க்கலாம். இந்த ஒரு வரிய நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுங்கிறது பிரச்சனை வந்தப்புறம் ஃபயர் ஃபைட்டிங் பண்றதுக்கு இல்ல, அந்த பிரச்சனையே வராத மாதிரி ஒரு தடுத்து சுவரை கட்டுறதுக்கு. இந்த ரிஸ்க் பேஸ்டு திங்கிங், அதாவது இடர் சார்ந்த சிந்தனை தான் ஒரு நல்ல ஃபார்மா குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோட இதயம் மாதிரி. இது நம்ம தயாரிப்பை மட்டும் பாதுகாக்கல, அதை நம்பி இருக்கிற நோயாளியை பாதுகாக்குது, நம்ம கம்பெனியோட பேரையும் பாதுகாக்குது. அதனால கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க அடுத்ததா ஒரு மாற்றத்தை செய்யும்போது இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் மூலமா நீங்க யாரையெல்லாம் பாதுகாக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. நன்றி.